வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதி, மீனா, ராஜி 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வத்த குழம்பு வைக்கலாமா, காரக்குழம்பு வைக்கலாமான்ட்டு. உங்கள் இஷ்டத்தை நீங்கள் தான் நான் பேசுகிறத சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டீங்களான்ட்டு என்ன மனசில் வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன எல்லாரும் எதிர்க்குமே எப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டீங்க ஓடி வந்தவன்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ காரில் தானே வந்த அப்படி சொல்லி நான் கிண்டல் பண்ணியிருக்கணுமான்ட்டு. ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க எல்லாரும் எதுக்கும் என்ன பேசுறது எனக்கு கஷ்டமாகாதான்றாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க எதற்கு தானே பேசினேன், வெளியே பேசினேன், வெளி ஆளுங்கிட்டலாம் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை, நீ கவலைப்படாத. சரி அந்த நேரத்தில் ராஜிக்கு கேட்குறாங்க, நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுமான்ட்டு. இல்லை அத்தன்றாங்க. அவங்கள தொட போகிறாங்க. தொட்டவுடனே அவங்களுக்கு கை வலிக்கிற மாதிரிலாம் ஆகுது. கீழே விழுந்ததில் அடிபட்டுடுச்சுன்றாங்க. அதை பார்த்தது இவங்க 2 பேரும் பதறி போகிறாங்க. ரொம்ப அடிபட்டுருச்சானிட்டு. ராஜியோட நிலைமையை பார்த்ததும் கோமதிக்கு அவங்களோட பழசெல்லாம் நினப்பு வந்துடுது. இவங்க அழுகுறாங்க. ஏன் அழுவுறீங்கன்ட்டு. இப்போ ராஜிக்கு இந்த நிலமை மாதிரி தான் எனக்கும் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. ஆரம்ப காலத்தில் நானும் அவர் ஆசைப்பட்டேன். எங்கள் அண்ணனுங்க எல்லாமே எப்பவுமே என்கிட்ட பாசமாக தான் இருப்பாங்க. நானும் அவருக்கு எதிராக நடந்துக்கிறேன்னொன்னா என்னை கொலை பண்ண கூட தயங்கல. நாங்கள் ஓடி போயிட்டோன்ட்டு. ஏன் அந்த வீட்டில் சொல்ல வேண்டியதாண்டு. நம்ம சொல்கிறது பேச்சை கேட்குறதுலாம் அவங்க கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஆமாம் சாமி போட்டோம்னா கம்னு இருப்பாங்க. இல்லாட்டி இப்போ ராஜிக்கு எப்படி நடந்தது பாரு, அந்த மாதிரி தான். அவரை கொலை கூட பண்ண பார்த்தாங்க. அதனால தான் அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்ட்டு இவங்க பழசெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. மீனாவை ராஜி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. நான் சமையல் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. சரவணன் வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டு தங்கமேலோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. தங்கமேல்கிட்ட பேசலாமான்ட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. அவங்க எடுத்து பேசுகிறாங்க. நானும் உங்களை பார்த்து பேசணும், வர முடியுமா, நான் வேலை செய்கிற இடத்துல இருக்க இடம் தெரியுமான்ட்டு அவர் அட்ரஸ் சொல்கிறாரு. நான் கூட எங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறேன், வரேன்னிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாம்மா, நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன், இதை மாப்பிள்ளைக்கு எடுத்துன்னு போய் கொடுன்ட்டு அவங்களும் வராங்க. வந்தோடனே இடம் எவ்வளோ ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு. என்னோடய ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் அப்படியே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. உள்ளே வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க கூட வேலை செய்கிறவங்கிட்டலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரோட இடத்துல சேர்க்கிட்ட வராரு. இதுதான் என்னோடய இடம், முதலாளி இப்போ இல்லை, இருந்திருந்தாக்கா அவர்கிட்டே ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருப்பான்ட்டு. சரின்ட்டு இவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கொழுக்கட்டை கொடுத்துருக்காங்கன்ட்டு இவங்க 2 பேர் எடுத்து சாப்பிட்றாங்க. இதே நேரத்தில் கதிர் கடைக்கு வராரு. அவங்க தாத்தா கேட்குறாரு, நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பா தின்னதுக்கப்புறம் இப்போ தான் வரானிட்டு. ஆமாம் நான் கொஞ்சம் அண்ணங்கிட்ட பேசுகிறேன்ட்டு அவர் வெளியில் கூட்டிகிட்டு வராரு. அவர் குமார் அப்பா அடிச்சிட்டாருன்ட்டு அவர் நடந்த விஷயங்களாம் சொல்கிறாரு. அது கேட்டு அவர் ஷாக் ஆகிறார். நான் சும்மா விட்டேன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன தடுத்துட்டாங்க, கை தவறி போட்டுடுச்சுன்ட்டு தான் என் மேலே கோவப்பட்டாங்க, அதனால் நான் அமைதியாகிட்டேன், இதனால் சும்மா விடக்கூடாதுன்ட்டு. அது எப்படி அவனை சும்மா விட்டுடும், நம்ம அப்பா மேலே கை வச்சுன்னு அவனை சும்மா விடலாமா, அவனை ஒரு வழி பண்ணோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமா வராரு. ஏன்டா அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதுண்ணா, அந்த பிரச்சனை அதோட முடிச்சு போச்சு, விட்டுடுங்கடா, இப்போ சரவணனுக்கு கல்யாணம் வர வச்சுருக்கோம், அந்த நேரத்தில் போய்ட்டு பிரச்சனை பண்ணி வைக்காதீங்கடா, வேணான்ட்டு அவர் எவ்வளோ சொல்கிறாரு. நாங்கள் காப்பி குடிச்சிட்டு வரோன்ட்டு அவங்க 2 பேர் வெளியில் கிளம்புறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு. நம்ம என்ன சொன்னாலும் இவனை கேட்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அவர் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.